ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆக கல்யாணத்தில் நம்ம அனாமிக்க பார்க்குற வேலை இருக்கே, நீ என்ன வேலை செய்கிறாய் என்று உனக்கே தெரிகிறதா? மங்குனி அமைச்சர் என்று மணிக்கொரு முறை நிரூபிக்கிறாய். அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது இவங்க போய் சங்குனி சித்ராவை நெண்டி விடுறாங்க. அவங்களுக்கே ஐடியா கொடுக்கணுமா? அது சரியான தில்லாலங்கடி. அதுக்கிட்ட போயிட்டு அத்தை கேளுங்க, அவங்க மட்டும் ஆஃபீஸ் போகலாமா அப்படிங்கிறாங்க. வேணா நீ போ, நீ எதுக்கு அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற? நம்ம வந்துட்டு நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் நம்ம சாதிச்சு காமிக்கணும் மகா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மகா என்ட்ரி ஆகிறாங்க. இவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. எப்படி நீலாம் ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா யார் சமைக்கிறது, யார் சாப்பிட்றது, அது எல்லாரும் பட்னி கிடக்குறாங்கல்லன்னு சொல்லி கேள்வி கேட்க, ஏன் உங்களுக்குலாம் கையில் ஏன் திரும்பி பதிலடி கொடுத்துறாங்க நம்ம ராஜலட்சுமி. இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா, காயத்ரி நீங்கள் தானே வேணும், நீங்கள் கிச்சன் வேணும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்களே சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அனாமிக் அன்மேட்டுக்கு சமைக்கணும், நீங்கள் 2 பேர் ஹெல்ப் பண்ணணுன்ட்டாங்க. சகுனி சித்ரா ஐயோயோ என் மேக்கப்லாம் என்ன ஆகிறது, நான் என்ன ஆகிறது, என் இளமை போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏமா சமைக்கிறதுல உனக்கு என்னம்மா ஆகிட போகுது, ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம சுட்ட தோசை நமக்கே திரும்ப வரும்னு எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அனாமிக்காவோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே பல்பாக புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. உடனே நம்ம ஐஸ்வர்யா கைத்தட்டி கூத்தாட்டம் கும்மாலம் தான் வேற லெவலில் போகுது. அதுக்கப்புறம் மறுநாள் விடியனுங்க விடிஞ்சோன்னு ஆஃபீஸ் போகலான்னு வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம மகா கார் ஒன்றும் புக் ஆகலையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணாங்க. செட் ஆகலேன்ட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த டைம் பார்த்து இவங்க நக்கல் பண்ணுறாங்களாமா, நடந்து கூட ஆஃபீஸ் போவான்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா ராஜலட்சுமி இந்த அப்படி காரில் போ அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுக்குறாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தாயா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சூர்யா போகிற போக்கே சரியில்லைன்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க.